வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல உங்க வீட்டுல பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா இருக்கா? அப்ப இது போல பச்சை மிளகால ஊறுகாய் பண்ணி வச்சிருங்க. தயிர் சாதம், சுடு கஞ்சி, பழுது கூட எல்லாம் வச்சு சாப்பிடும் போது காம்பினேஷன் நல்லா இருக்கும். 1/4 கிலோ பச்சை மிளகாய் கழுவி துணி போட்டு தொடச்சி 1-2 கீறி வச்சிருக்கேன். இதனோட அளவுகள் எல்லாமே கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்ப நல்லா வறுபட்டுச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல போட்டு இந்த பதத்துல அரைச்சு எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே அரைச்சு வச்சிருக்க அந்த பொடியை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. 50 ml சன்ஃபிளவர் ஆயில் அப்படி இல்லைன்னா கடுகு எண்ணெய் நல்லா வெதுவெதுப்பா சூடு பண்ணி இது மேல ஊத்திருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சிருக்க அதையும் இதுல ஊத்திடலாம். எலுமிச்சம்பழம் இல்ல அப்படின்னா நீங்க வினிகர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் சீசன் இருக்கும்போது இது போல பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா சைடிஸுக்கு நல்ல ஒரு காரஞ்சாரமான ஊறுகாவா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் சீடை லைட்டா வறுத்து இதுல தூவிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கருப்பு எள்ளு கூட நல்லா வறுத்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். நார்த் இந்தியால இதுக்கு அரிமிர்ச்சிக்கா அச்சார்னு சொல்லுவாங்க. இது கூட ஆனியன் சீடு சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு நாள் வெயில்ல வச்சு கண்ணாடி பாட்டில்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஊறுகாய் ரெடி ஆயிடும். இந்த அச்சாரை நீங்க ஆலு பராட்டா, பன்னீர் பராட்டா, குல்ச்சா, ரொட்டி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க மக்களே.